வெஸ்ட் பேங்கின் டூபாஸ் பிரதேசத்தில் 13 சிப்பாய்களை கொத்தாக பூஜ்ய தூரத்தில் தட்டி தூக்கிய பலஸ்தீனிய போராளிகள். அமெரிக்காவிலே களமிறங்கிய நெட்டன்யாகுவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் வழங்கிய முதலாவது பரிசு. நெட்டன்யாகுவுக்காக காத்து கொண்டிருக்கும் பென்கோவிர். டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான கலந்துரையாடலில் உள்ளடங்கப் போகின்ற முக்கியமான 5 விடயங்கள். அரபு நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு எழுதிய கடிதமும், டொனால்ட் ட்ரம்பை சந்திக்க போகும் ஜோர்டான் நாட்டு மன்னரும், ஈரானின் அணு ஆயுத உற்பத்தி தொடர்பாக வெளியான புதிய உளவு தகவல்களும், ஈரான் களமிறக்கிய புதிய பாலிஸ்டிக் ஏவுகணைகளும். ஈரானின் பாராளுமன்ற சபாநாயகரும் ஈராக்கினுடைய பாராளுமன்ற சபாநாயகரும் சந்தித்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த கலந்துரையாடலில் பலஸ்தீனிய போர்முனைக்கு தொடர்ச்சியான ஆதரவை வழங்குவது தொடர்பாகவும், பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களை பலப்படுத்துவது தொடர்பாகவும் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கமைவாக பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாகவும், பலஸ்தீனிய போர்முனைக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சுக்களை பலப்படுத்துவதற்கும் எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் தொடர்ச்சியாக மேற்கொள்வது ஈராக்கிய தரப்பினர் தயாராக இருப்பதாக ஈராக்கினுடைய பாராளுமன்ற சபாநாயகர் உறுதியளித்துள்ளார். அத்தோடு ஈராக்கிலே ISIS பயங்கரவாதிகளை முழுமையாக அழிப்பதற்கான வேலை திட்டங்களும் தாக்குதல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. நேற்றைக்கு முன்தினம் கூட ஈராக்கினுடைய PMF படைகளும் ஈராக்கிய அரசு இராணுவமும் ஒன்றிணைந்து ஈராக்கின் வடக்கு பிரதேசத்திலே ISIS பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான தளத்தை இலக்கு வைத்து அழித்துள்ளார்கள். மேலும் ISIS பயங்கரவாதிகளின் மிக முக்கியமான புள்ளி ஒருவரையும் தட்டி தூக்கியுள்ளார்கள். அத்தோடு ஈராக்கிலே உள்ள இந்த ISIS பயங்கரவாதத்தினை முழுமையாக நடுநிலையாக்குவதற்கான எல்லாவிதமான ஆதரவையும் உதவிகளையும் ஈரானிய தரப்பினர் வழங்குவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஈரானினுடைய பாராளுமன்ற தலைவர் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானினுடைய IRGC விண்வெளி படையானது எடமெட் என்கின்ற புதிய பாலிஸ்டிக் ஏவுகணையை களமிறக்கியுள்ளார்கள். 1.25 மீட்டர் விட்டத்தையும் 16 மீட்டர் உயரத்தையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த புதிய பாலிஸ்டிக் ஏவுகணையானது 1700 கிலோமீட்டர் வரையில் சென்று துல்லியமான தாக்குதலை மேற்கொள்ளக்கூடியதாகும். மேலும் அதிகளவான பாலிஸ்டிக் ஏவுகணைகளுடைய வார்ஹெட்டை தாக்குதலின் இறுதி புள்ளி வரை முழுமையாக வழி நடத்த முடியாது. ஆனால் தற்போது ஈரானிய தரப்பினர் உருவாக்கியிருக்கக்கூடிய எட்டமாற்று பாலிஸ்டிக் ஏவுகணையுடைய வார்ஹெட் ஆனது தாக்குதலின் இறுதி புள்ளி வரை வழிநடத்தக்கூடிய வகையிலேயே வடிவமைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த வருடம் அக்டோபர் 1ஆம் தேதி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரானிய தரப்பினர் ட்ரூபோமிஸ் 2 தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதலுக்கு அதிகமாக இமாத் பாலிஸ்டிக் ஏவுகணையையே பயன்படுத்தி இருந்தார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான இந்த தாக்குதலின் மூலமாக ஈரானிய தரப்பினர் சில முக்கியமான நுண்ணறிவு தகவல்களையும் சில சமன்பாடுகளையும் பெற்றுக் கொண்டுள்ளார்கள். இவ்வாறு பெற்றுக்கொள்ளப்பட்ட நுண்ணறிவு தகவல்களுக்கும் சமன்பாடுகளுக்கும் அமைவாகவே தற்போது இந்த எட்டமாட் என்கின்ற புதிய பாலிஸ்டிக் ஏவுகணையை வடிவமைத்துள்ளார்கள். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரூபோமிஸ் 3 தாக்குதலுக்காகவே இந்த விசேட ஏவுகணையை களமிறக்கியுள்ளார்கள். மேலும் இந்த பாலிஸ்டிக் ஏவுகணையினுடைய பரிசோதனைகள் அனைத்தும் வெற்றிகரமாக முடிவடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரானின் IRGC குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி ஹுசைன் சலாமி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கற்களை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொண்ட பலஸ்தீனியர்கள் இன்று யுத்த காலத்திலே 16 மாதங்களாக வீரியமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக மேற்கொண்டு ஆக்கிரமிப்பு எதிரியை அடிப்பணிய செய்து வீர காவியத்தை எழுதியுள்ளார்கள். மேலும் பலஸ்தீனியர்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரிக்கு எதிராக மிகப்பெரிய சக்திகளையும் உருவாக்கி வருகின்றார்கள். அதே போன்று ஈரானும் பிராந்தியத்திலே எதிரிக்கு எதிராக அனைத்து பலங்களையும் திரட்டியுள்ளது என்றும் ஹுசைன் சலாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். அடுத்து ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பான புதிய உளவு தகவல்களை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. ஈரானினுடைய விஞ்ஞானிகளின் குழு ஒன்று மிகவும் ரகசியமாக செயற்படுகின்றது. இந்த விஞ்ஞானிகள் அணு ஆயுதத்தினை வளப்படுத்துவதற்கான எல்லாவிதமான அணுகுமுறைகளையும் வேகமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். ஈரானின் IRGC விமான படையினுடைய செயற்கைக்கோள் தளங்களாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 2 முக்கியமான தளங்களில் 3000 கிலோமீட்டர் வரையில் செல்லக்கூடிய வார்ஹெட்டை கொண்டிருக்கக்கூடிய அணு ஆயுதத்தினை பயன்படுத்தக்கூடிய ஏவுகணைகளை ரகசியமாக மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்காக வடகொரியாவும் அதனுடைய அமைப்புகளை ஈரானுக்கு வழங்கியுள்ளது என இந்த உளவு தகவல்களை அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன. அடுத்து நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். மேலும் ஈரான் மீதான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும், ஈரானின் அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய மத்திய கிழக்கிற்கான பிரதிநிதிகள் ஒரு முன்மொழிவு ஒன்றையும் சமர்ப்பிக்க போகின்றார்கள். ஈரானின் அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து நாங்கள் தாக்குதல்களை மேற்கொள்ளாவிட்டால் இது எதிர்காலத்தில் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாகவே மாறிவிடும் என அமெரிக்க செனட்டர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு தெரிவித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. நெட்டன்யாகு அமெரிக்காவுக்கான விஜயத்தினை ஆரம்பித்ததிலிருந்து அமெரிக்க ஊடகங்கள் அனைத்தும் ஈரான் மீதான தாக்குதல் தொடர்பாகவே செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. அத்தோடு ஈரான்
ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இன்று இருக்கக்கூடிய ஈரான் 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த ஈரான் அல்ல. இறைவனின் விருப்பத்தோடு ஈரானிய தேசம் விரும்பிய உச்சத்தை எட்டும். கடந்த 4 தசாப்தங்களாக ஈரானிய மக்கள் திமிர் பிடித்த உலகளாவிய அதிகாரங்களை எதிர்த்து நிற்கின்றார்கள். காலனித்துவ சாத்தான்களை எதிர்த்து ஈரானிய மக்கள் தொடர்ச்சியாக போராடுகின்றார்கள். ஈரான் மீது 4 தசாப்தங்களுக்கு மேலாக பல தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இவற்றை எதிர்கொள்வதற்கு ஈரானிய மக்கள் தொடர்ந்து போராடினார்கள். இந்த திமிர் பிடித்த உலகளாவிய அதிகாரங்கள் விதித்த ஒவ்வொரு தடையின் மூலமாகவும் சவால்களின் மூலமாகவும் ஈரான் மென்மேலும் வளர்ந்தது. பலவீனம் அடைவதற்கு பதிலாக ஈரான் பலமான தேசமாக மாறியது. மேலும் இறைவனின் உதவியுடன் ஈரானின் வளர்ச்சி அடுத்த கட்டத்தையும் எட்டும். அத்தோடு இறைவனின் நாட்டத்தினால் காசா ஜியோனிச ஆட்சியையும் அமெரிக்காவையும் நிச்சயமாக வெல்லும். பலஸ்தீனிய மக்கள் அமெரிக்கா என்கின்ற மிகப்பெரிய சக்தியையும் ஜியோனிச சக்தியையும் முழுமையாக வெற்றி கொள்வார்கள். உண்மையில் சாத்தியமற்ற விடயங்கள் இறைவனின் உதவியோடு சாத்தியமான விடயங்களாகவே மாறிவிடும். எத்தனை சிறிய குழுக்கள் மிகப்பெரிய சக்திகளை வெற்றி கொண்டுள்ளார்கள் என்கின்ற வரலாற்றை நாங்கள் பார்க்க வேண்டும். இதே போன்றுதான் பலஸ்தீனிய மக்கள் ஜியோனிச ஆட்சியையும் அமெரிக்காவையும் தோற்கடிப்பார்கள். சிறிய நிலப்பிரதேசமான காசாவினால் அமெரிக்காவின் இராணுவ சக்திக்கு எதிராக போராடவும் வெற்றி பெறவும் முடியுமா என்று நீங்கள் நினைக்கலாம். இது சாத்தியமான விடயம் அல்ல என்று உங்களுக்கு தோணலாம். ஆனால் நிச்சயமாக இறைவனின் உதவியுடன் பலஸ்தீனிய மக்கள் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த இராணுவ பலத்தையும் ஜியோனிசத்தின் ஒட்டுமொத்த பலத்தையும் தோற்கடிப்பார்கள். பலஸ்தீனிய மக்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவார்கள் என ஈரானினுடைய உச்ச தலைவர் அலி கமேனி அவர்கள் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் டொனால்ட் ட்ரம்பும் நெட்டன்யாகுவும் ஒன்றிணைந்து சில முக்கியமான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றார்கள். இலங்கை இந்திய நேரப்படி இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களுக்குள் நெட்டன்யாகுவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான சந்திப்பு நடைபெறப் போகின்றது. மேலும் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெறுவதற்கு முன்பு டொனால்ட் ட்ரம்ப் பார்வையிடுவதற்காக ஒரு திரைப்படத்தையும் வடிவமைத்துள்ளார்கள். கடந்த வாரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்து நெட்டன்யாகுவோடு கலந்துரையாடல்களை மேற்கொண்டிருந்தார். இந்த சந்தர்ப்பத்திலே அமெரிக்க தூதருக்கும் இந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள் காண்பிக்கப்பட்டிருந்தன. அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதல் நடைபெற்ற சந்தர்ப்பத்திலே நடைபெற்ற காட்சிகளை தான் திரைப்படமாக வடிவமைத்து நெட்டன்யாகு காண்பித்திருந்தார். இதன்போது கட்டாயமாக இந்த திரைப்படத்தினை டொனால்ட் ட்ரம்பும் பார்வையிட வேண்டும் என அமெரிக்காவுடைய தூதர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த திரைப்படத்தை பார்வையிடுவதன் மூலமாகவே உண்மையான கள நிலவரங்களை டொனால்ட் ட்ரம்பினால் முழுமையாக தீர்மானித்துக் கொள்ள முடியும் என்றும் காசாவிலே மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பிப்பதற்கான தேவைகளை புரிந்து கொள்ள முடியும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான அமெரிக்க தூதர் நெட்டன்யாகுவிடம் தெரிவித்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. எனவே தற்போது இந்த திரைப்படத்தை தான் டொனால்ட் ட்ரம்புக்கும் காட்சிப்படுத்த போகின்றார்கள். டொனால்ட் ட்ரம்போடு கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்கு முன்பு இந்த திரைப்படத்தை காட்சிப்படுத்துவதன் மூலமாக நெட்டன்யாகு தனக்கு தேவையான விடயங்களை சாதித்துக் கொள்வதற்கு இலகுவாக இருக்கும் என்று இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு நெட்டன்யாகு அமெரிக்காவிலே களமிறங்கியதும் அமெரிக்க ஊடகவியலாளர்கள் டொனால்ட் ட்ரம்பிடம் சில கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தை இஸ்ரேலோடு ஒன்றிணைப்பது பற்றியா நீங்கள் நெட்டன்யாகுவோடு கலந்துரையாடல்களை மேற்கொள்ளப் போகின்றீர்கள் என டொனால்ட் ட்ரம்பிடம் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன. இந்த சந்தர்ப்பத்திலே டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு பதிலளித்திருந்தார். என்னுடைய இந்த மேசையை பாருங்கள். இந்த மேசையானது மத்திய கிழக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதே போன்று இந்த அற்புதமான பேனாவை இஸ்ரேல் என்று வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மிகப்பெரிய மேசையில் ஒரு சிறிய பேனாவாகவே இஸ்ரேல் காணப்படுகின்றது. இவ்வாறு இருப்பது இஸ்ரேலுக்கு நல்லதல்ல. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு சிறிய பேனாவாக இஸ்ரேல் இருக்கக்கூடாது. இது ஒரு அழகான நிலமாகவே இருக்கின்றது. மேலும் அவர்களால் செய்ய முடியுமான அனைத்தையும் அவர்கள் செய்ய வேண்டும் என டொனால்ட் ட்ரம்ப் இதற்கான பதிலை வழங்கியுள்ளார். அதாவது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஒரு சிறிய பேனாவை போன்று இஸ்ரேல் இருப்பதனை டொனால்ட் ட்ரம்ப் விரும்பவில்லை. மத்திய கிழக்கு பிராந்தியம் முழுவதும் இஸ்ரேல் விரிவாக்கப்பட வேண்டும் என்பதனையே டொனால்ட் ட்ரம்ப் விரும்புகின்றார். அடுத்து டொனால்ட் ட்ரம்புக்கும் நெட்டன்யாகுவுக்கும் இடையிலான கலந்துரையாடலில் 5 மிக முக்கியமான விடயங்கள் கலந்துரையாடப்பட போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளன. இதிலே முதலாவது விடயம் காசாவிலும் லெபனானிலும் மீண்டும் போரை ஆரம்பிப்பது தொடர்பான விடயமாகும். இரண்டாவது ஈரான் மீதான தாக்குதல்கள் தொடர்பாகவும் ஈரானினுடைய அணுசக்தி நிலையங்களை இலக்கு வைத்து மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்கள் தொடர்பாகவும் முக்கியமான விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட போகின்றன. மூன்றாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்போடு முழுமையாக ஒன்றிணைப்பது தொடர்பாக பேசப்பட போகின்றன. நான்காவது சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான இயல்பாக்க நிலைமை தொடர்பாகவும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் மற்றும் அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்தாலோசிக்கப்பட போகின்றன. ஐந்தாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் வெடிகுண்டுகளையும் பெற்றுக்கொள்வது தொடர்பாக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் நடைபெறப் போகின்றன. அத்தோடு நெட்டன்யாகு அமெரிக்காவிலே களமிறங்கியதும் டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவுக்கான முதலாவது பரிசை வழங்கியிருந்தார். அதாவது $1 பில்லியன் அமெரிக்க
டாலர்கள் பெறுமதி அளவிலான 2000 டன் வெடிகுண்டுகளின் 5000 குண்டுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்குவதாக டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார். கடந்த வாரமே 2000 டன் வெடிகுண்டுகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு வழங்கப் போவதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இருப்பினும் தற்போது நெட்டன்யாஹு அமெரிக்காவிலே களமிறங்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இதற்கான முழுமையான அனுமதியையும் ஒரு பரிசாக டொனால்ட் ட்ரம்ப் வழங்கியுள்ளார். 5000க்கும் அதிகமான 2000 டன் வெடிகுண்டுகள் இஸ்ரேலுக்கு கிடைக்கப்பெற்றால் காசாவிலும் லெபனானிலும் மீண்டும் போரை இலகுவாக ஆரம்பித்துவிட முடியும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த கலந்துரையாடலின் போது நெட்டன்யாஹு டொனால்ட் ட்ரம்பிடம் ஒரு முக்கியமான கோரிக்கையையும் முன்வைக்கப் போவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது நெட்டன்யாஹு 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதி அளவிலான வெடிகுண்டுகளையும் ஆயுதங்களையும் இராணுவ உபகரணங்களையும் அவசரமாக இஸ்ரேலுக்கு தருமாறு டொனால்ட் ட்ரம்பிடம் கோரிக்கை விடுக்கப் போகின்றார். அடுத்து சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், ஜோர்டான், எகிப்து மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் டொனால்ட் ட்ரம்புக்கு ஒரு கடிதம் ஒன்றினை அனுப்பியுள்ளார்கள். காசாவில் உள்ள பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவது சர்வதேச சட்டத்திற்கு முரணானதாகும். மேலும் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கின்றோம் என்றும் குறித்த கடிதத்திலே இந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஆனால் இந்த கடிதத்தினாலும் கோரிக்கைகளினாலும் அறிக்கைகளினாலும் எதுவுமே மாறப்போவதில்லை. காசாவின் யுத்த காலத்தில் 16 மாதங்களாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எல்லாவிதமான சர்வதேச சட்டங்களையும் மீறியே தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. எல்லாவிதமான சர்வதேச சட்டங்களையும் மீறியே அமெரிக்கா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு முழுமையான ஆயுத ஏற்றுமதியை மேற்கொண்டது. எனவே காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை வெளியேற்றுவதில் இவர்கள் ஒருபொழுதும் சர்வதேச சட்டங்களை பின்பற்றப் போவதில்லை. இதனால் இந்த அறிக்கைகளினாலும் கோரிக்கைகளினாலும் எதுவுமே மாறப்போவதில்லை. அத்தோடு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு டீல் மேக்கர் என்பதனால் இந்த சிறிய அழுத்தங்களையும் முழுமையாக கையாண்டு விடுவார். இதற்கமைவாகவே தற்போது ஜோர்டான் நாட்டினுடைய மன்னரை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு அழைத்துள்ளார். மேலும் வருகின்ற பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி ஜோர்டான் மன்னர் டொனால்ட் ட்ரம்பை சந்திப்பதற்காக அமெரிக்காவுக்கு விஜயம் செய்ய போகின்றார். இதன்போது டொனால்ட் ட்ரம்ப் தடப்புடலான விருந்துகளுடனும் சட்டி நிறைய டாலர்களுடனும் ஜோர்டான் மன்னரை வரவேற்பார். பிறகு இந்த விருந்துகளை சுவைத்துவிட்டு டாலர் சட்டியையும் எடுத்துக்கொண்டு ஜோர்டான் மன்னர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அனைத்து நிபந்தனைகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவார். 1948ஆம் ஆண்டிலிருந்து அதிகளவான பலஸ்தீனிய மக்கள் ஜோர்டான் நாட்டிற்கு இடம்பெயர்ந்துள்ளார்கள். பலஸ்தீனிய மக்கள் இடம்பெயர்வதற்கு ஜோர்டான் நாடும் கடந்த காலத்திலே மிக முக்கியமான காரணமாக அமைந்துள்ளது. எனவே தன்னுடைய தந்தையினுடைய வழியிலேயே செல்லக்கூடிய தற்போதைய ஜோர்டான் மன்னரும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டு அவருடைய விருந்து உபசாரங்களை புசித்துவிட்டு பலஸ்தீனிய மக்களை மறைமுகமாவது காசாவிலிருந்தும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலிருந்தும் வெளியேற்றுவதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுப்பதற்கு உதவுவார். இதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன. அதே போன்று இன்று காலை பென்கோவிர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நான் நெட்டன்யாஹுவுக்கு ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் அமெரிக்காவில் இருந்து திரும்பி வரும்போது நாங்கள் மீண்டும் போரை ஆரம்பிக்க வேண்டும். மனிதாபிமான உதவிகளை முழுமையாக நிறுத்திவிட்டு எரிபொருட்களை முழுமையாக நிறுத்திவிட்டு காசாவை முழுமையாக முற்றுகையிட்டு காசாவிலும் லெபனானிலும் போரை முழுமையாக ஆரம்பிக்க வேண்டும். இதன் மூலமாக ஹமாஸுக்கு எதிரான முழுமையான வெற்றியை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும். எனவே நான் நெட்டன்யாஹுவுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். நெட்டன்யாஹு சிறந்த முடிவோடு இஸ்ரேலுக்கு திரும்புவார் என நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன் என பென்கோவிர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். எனவே இன்னும் ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் நெட்டன்யாஹுவுக்கும் டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையிலான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. மேலும் இந்த கலந்துரையாடல்களின் மூலமாக எவ்வாறான முடிவுகள் எடுக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. காசாவிலும் லெபனானிலும் யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தியதற்கு பிறகு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே முழுநீள போரை ஆரம்பித்திருப்பதனால் ஒட்டுமொத்த சர்வதேசத்தினுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கு முடியவில்லை. சர்வதேச ரீதியில் காசாவை போன்று வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே கவனம் செலுத்தப்படவில்லை. இது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் ஒரு மிகப்பெரிய சாதகமான விளைவை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காசாவிலே மேற்கொள்ளக்கூடிய அனைத்து அட்டூழியங்களையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எந்தவிதமான அழுத்தமும் தடையும் இல்லாமல் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது கைகூலி அப்பாசின் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழாலேயே காணப்படுகின்றது. மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 30% அதிகமான பலஸ்தீனிய மக்கள் கைகூலி அப்பாசினுடைய நிலைப்பாட்டையும் ஆதரிக்கின்றார்கள். அதே போன்று கைகூலி அப்பாசின் PA படைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு முழுமையான ஆதரவை வழங்குகின்றார்கள். எனவே தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்களையும் அட்டூழியங்களையும் தடுத்து நிறுத்த வேண்டுமாக இருந்தால் ஒட்டுமொத்த வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் ஒற்றுமைப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக அணி திரண்டல வேண்டும். கைகூலி அப்பாசினுடைய ஆட்சியை வீழ்த்திவிட்டு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய மக்கள் திரண்டல வேண்டும். இதன் மூலமாகவே வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினுடைய நிலைமைகளை முழுமையாக மாற்றலாம். அதே நேரம் பல சவால்களுக்கு மத்தியில் தான் பலஸ்தீனிய போராளிகள் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்கின் ஜூபாஸ் பிரதேசத்திலே 3 படைப்பிரிவுகளை களமிறக்கி இருந்தது. மேலும் இந்த 3 படைப்பிரிவுகளுக்கும் எதிராக ஜூபாஸ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகள் அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் 4
பலஸ்தீனிய போராளிகள் ஒன்றிணைந்து ஷூபாஸ் எல்லை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் சோதனை சாவடி ஒன்றுக்குள் நுழைந்து துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த தாக்குதலிலே 2 சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் 13 சிப்பாய்கள் படுகாயமடைந்திருப்பதாகவும், இவ்வாறு படுகாயமடைந்தவர்களில் 5 பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வெஸ்ட் பேங்கின் அனைத்து பிரதேசங்களிலும் பலஸ்தீனிய போராளிகள் தற்போது முச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.